இந்த கருவிகள் வந்து அதுவும் செல்ஃபோன் வந்த பிற்பாடு சார் ரொம்ப ரொம்ப சிரமம் சார். டெலிஃபோனோடு இருந்திருக்கலாம், டெலிஃபோன் உள்ளே இருக்கும், தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிள்ளைங்கள்லாம் வாசலில் உட்காந்துக்கின்னு ஒரு ஈவினிங் டைமில் வீசுகிற தென்றல் காற்றுல கதை பேசி உட்காந்துருப்பாங்க. டெலிஃபோன் மணி அடிக்கும், குபீர்னு குடும்பமே உள்ளே ஓடும். அதில் கடைக்குட்டி பையன் தான் ஃபோனை கையில் எடுப்பான். அப்பா யாரான்னுவார், சொல்ல மாட்டேனேன்னுவான். அதுக்குள்ள அது கட்டாயிடும். மண்டே பிச்சுன்னு உட்காந்துருப்பான், எவன் பண்ணான் யார் பண்ணா எது பண்ணான்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சார். அந்த டெலிஃபோன் கூட ஒதுக்கப்பட்ட பென்ஷன் இல்லாத முதியோர் மாதிரி ஓரமாக உட்காந்துக்குது, கவனிப்பது இல்லாமல். ஆளாளுக்கு ஒரு செல்ஃபோன் கையில் வச்சுங்கிறான். செல் வருதுன்னு வச்சுங்க, குப்பு குப்புன்னு வீட்டில் இருக்கிறவன் மொத்த பேரும் வெளியில் ஓடியாரான். ஏன்? எவனுக்குமே டவர் கிடைக்கல. வெளியில் இருக்கிறவனை உள்ளே கூப்பிட்டுதியா டெலிஃபோனு, உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புதியா டெலிஃபோனு, இந்த செல்ஃபோனு. நாளைய உலகத்தில் வரக்கூடிய கருவி என்ன பண்ணுமோன்னு பயமாக. இப்போ ரோபோ கண்டுபிடிக்கிறான். நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிருந்தேன், அதுதான் இப்போ கல்யாண மாலையில் வந்துக்கிட்டு இருக்குது. ரோபோ வருது சார். அப்போ அங்கே ஆள் இல்லாத, டிரைவர் இல்லாத கார் ஓடிங்குது. இப்போது நிஜமாக என்னையும் ஏற்றி உட்கார வச்சிட்டாங்கல்ல. நான் நம்மூர் மாரியம்மாவெல்லாம் கும்பிட்டு போனேன். நான் இது ஒழுங்காக ஊடு போய் இடம் போய் சேரணும்னு அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கான் சார். ஆர்டிஃபிஷியல் இன்றைக்கி வந்து செயற்கை, அனைவரும் உலகமே செயற்கை ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. ஒரு எல்லை வேணும் எதுக்கும். எல்லையற்ற நிலையில் போய் கொண்டிருக்கிற அந்த கருவிகள் மத்தியில் மனித நேயத்தை மக்களிடத்திலே நம்ம காப்பாற்றணும் சார். உறவுகளை சொல்லிக் கொடுங்க. அந்த காலத்தில் அம்மா சோறு ஊட்டும் போது உறவுகளை சொல்லி கொடுத்து நாங்கள்லாம் வளர்ந்தோம். மாண்புமிகு அமைச்சர் உள்பட, டிஆர்ஓ உள்பட நாங்கள்லாம் அப்போ பாக்கியம் பண்ணவங்கய்யா. எங்கள் அம்மா கையால் வெள்ளி கிணத்துல சாதம் போட்டு பால் ஊற்றி பிசைஞ்சு அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், தாத்தாவுக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய்னு உறவுகளை சொல்லி சொல்லி கொடுத்து வாழ வேண்டும் என்ற பண்பாட்டையும் உணவு ஊட்டும் போதே சொல்லி கொடுத்த மண்ணையா இந்த மண்ணு. ஆனால் இன்னைக்கு இல்லையா. கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றி செல்லை கையில் ஆன் பண்ணி கொடுத்துடணும். அதுவே அள்ளி அள்ளி போடுது. அதுக்கு பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல. அதே குழந்தை வளர்ந்து பெரிய ஆளானா கிச்சன்லேருந்து அவன் சம்சாரம் போட்டு சோறை போட்டு சாம்பாரை ஊற்றி கையில் கொடுத்து தூக்கின்னு வந்து டிவி ஆன் பண்ணிவிட்டு அதை தான் பார்த்துக்கின்னு சாப்பிட்றான். அந்த அம்மா அங்கேருந்து கத்துது, டிவி பார்த்து சாப்பிடாதையா, டேஸ்ட்டே தெரியாது. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்டி டிவி பார்க்குறேன்றான். நான் என்ன கேட்குறேன், நம்ம எப்படி வளர்கிறோமோ அப்படி தானே வாழ்க்கை அமையும். பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வளங்கய்யா. சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுத்து வளங்க. இன்றைக்கி காலம் தலைகீழ போச்சு. மொழி, நம்ம மொழி என்ன அழகான மொழி தெரியுமா? நீங்கள் நிறைய பேசணுங்க. பேச்சை கற்றுக் கொடுங்க, நல்லா பேச கற்றுக் கொடுங்க. பேரறிஞர் அண்ணா தான் முதலாக இந்த மண்ணிலே எப்படி பேச வேண்டும் என்று அன்னை தமிழுக்கு அணிகலனாக விளங்கியவர் அவருடைய பேச்சு சார். விளையாட்டுகளில் ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். போடி நாயக்கனூருக்கு ஒரு தேர்தல் கூட்டத்தில் ஒரு பெருங்கூட்டத்தை சந்திப்பதற்கு தத்துவ மேதை டி.கே. சீனிவாசன் அவர்களோடு, அப்போ அவர் பேருந்தில் போகிறார் சார், பஸ்ஸில் போகிறார் அறிஞர் அண்ணா. தத்துவ மேதை சீனிவாசனும் பேரறிஞர் அண்ணாவும் அந்த பேருந்தில் போகிறாங்க. 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி போச்சு. 2 பேரும் இறங்குறார். அண்ணா தவிக்கிறாரு, பெருங்கூட்டம் காத்திருக்குமே, நம்ம இந்த மாதிரி ஆகிப்போச்சேன்னு. அப்போ ஒரு மாட்டு வண்டி போடி நாயக்கனூர் உள்ளே போகிறதுக்கு கிராஸ் பண்ணுது. இங்கேருந்து தத்துவ மேதை டி.கே. சீனிவாசன் ஓடி போய் அந்த மாட்டு வண்டிக்காரர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா கூட்டம் காத்திருக்கும், போய் அவர் ஐயா பேசணும் ஐயா, கொஞ்சம் உதவி செய்யறியா, வண்டியில் உட்கார வச்சும் போறியா. அந்த வண்டிக்காரன் சொன்னான், இவர் பெரிய அண்ணாதுரை, இவர் பேச்சை கேட்கறதுக்கு அங்கே காத்துங்கிறான், போ சார் அப்படின்னா. நிஜமாலுமே அண்ணாதுரை அவர் தாயா அப்படின்னவே மாட்டு வண்டிக்காரன் இறங்கி ஓடி வந்து அவரை கும்பிட்டு கொண்டு போய் உட்கார வச்சான்னா, பேரறிஞர் அண்ணா யார் என்று தெரியாமலே அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று தெரிந்து வைத்திருந்த உலகம் இந்த உலகம். பிள்ளைகளுக்கு நல்லா பேச கற்றுக் கொடுங்க, எழுத கற்றுக் கொடுங்க சார். இன்றைக்கி மொழி என்ன, நமக்கு பேர் வைக்கிறதுல என்ன அழகாக வச்சான் அந்த காலத்தை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீட்டுக்கு 2 நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், எங்கள் ஏரியாவில் தான். நான் அதை என் புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன். லைன்ஸ் கிளப்பு, என் அருமை நண்பர் சிவகுமார்னு ஒருத்தர் இருந்தார், கவர்னரார். அவர் வீட்டுக்கு போனவுடனே அவர் சொன்னார், புலவர் சார் வந்திருக்கிறாரு, சர்க்கரை இல்லாத பால் வாங்கிடான்னார். உள்ளே ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி டம்ளர் நிறைய அந்த அம்மா விருந்தோம்பலில் தலை சிறந்த மண் இல்லையா, வழிய கொடுத்தது. அவன் என்ன பண்ணான், அதை எடுத்துன்னு வந்து டேபிளில் டொம்முன்னு வச்சான். வச்ச வேகத்தில் அந்த பால் அப்படியே ஆட்டம் கொடுத்தது, இப்படி தழும்புச்சு. நான் சவுத் ஆர்காட்டி விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் என்ன பண்ணியிருக்கணும், பால் தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். நான் யதார்த்தமாக சொன்னேன், டே தம்பி பால் ஆடுது அப்படின்னேன்.
அவன் திரும்பி வந்து என்கிட்ட சொன்னான், இல்லை மாமா அது மாடுதுன்னா. நான் ஆடுதுன்றதை ஆட்டுப்பால் நினச்சிக்கினேன், அது மாடுதுன்னு பற்றியா நானே எதிர்பார்க்கல சார் இந்த ஹியூமர் வரும்னு. நம்ம மொழி அவ்வளோ அழகான மொழியா, இந்த அழகான மொழி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் சார். இன்றைக்கு பிள்ளைகளுடைய படைப்பாற்றலை வெளியிலே கொண்டு வருவதற்குத்தான் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. படிப்பாற்றல் வேறு, படைப்பாற்றல் வேறு. வெளியிலிருந்து உள்ளே நுழைவது படிப்பாற்றல், உள்ளே இருப்பது வெளியிலே புறப்படுவது தான் படைப்பாற்றல். இன்னைக்கெல்லாம் என்ன பிள்ளைகள் என்ன எழுதுறான்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஆச்சரியப்பட்டு போனேன் சார், ஆச்சரியப்பட்டு போனேன். ஹைவேல பறக்குது யமஹா ஒரு வண்டியில் எடுத்துன்னு ஒருத்தன் பறக்கிறான், சுசுகி இன்னொருத்தன் அவன் பறக்கிறான், நீ முந்தியா நான் முந்தியான்னு. வேகமாக போகிற சுசுகியும் யமஹாவையும் பார்த்துட்டு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எழுதினான் சார். இன்னைக்கு என்ன எழுதினான் தெரியுமா? சுசுகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ்னு எழுதினான். என்னங்க இதை விட என்னங்க எழுத முடியும்? ரசிங்க ஐயா, ரசிக்கணும் சார் பிள்ளைங்களை. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் நான் ஹாலில் ஏதோ பிரச்சனை போல இது உட்காந்துங்கிறார் சோர்வா. அந்த நேரம் பார்த்து கணக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க அவன் கையில். மார்க்கு குறைஞ்சி போச்சு. உள்ளே போனான், இதை கொண்டு போய் இந்த நேரத்தில் காட்டினோம்னா உத கிடைக்கும் அப்படின்னு அந்த பையன் உள்ளே போகும்போதே ஐடியா பண்ணிட்டான்யா. கிட்ட போனான், அப்பா அவனுடைய முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கினான். அப்பா கணக்கில் நான் 100க்கு 100 வாங்கிட்டா நீ என்னப்பா நினைப்பேன்னா, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கியிருக்கிறேன்னா சார். அவரே எழுந்து சிரிச்சிட்டார். ஏன் நல்லதை நீயாவது நினைக்கிறியாடான்னாரு. இல்லை அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கிட்டான் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் புத்திசாலித்தனம்னு பேர். நீங்கள் அதை குறைய பார்க்காதீங்க, புத்திசாலித்தனம்னு பாருங்க. திறமை வேற. 100க்கு 100 மார்க் வாங்குறவன் திறமைசாலி, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான் பார், அவன் புத்திசாலி. நிறைய பேர் இருக்கான் சார். நீங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷப்படணும். திறமை எங்கேயும் இருக்குது, பெருமை எங்கேயும் இருக்குது, பார்க்க தவறணும். இன்னும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம கல்லாதது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. விளையாட்டுக்கு சொல்லலை, உன் பிள்ளைகிட்ட ஒரு திறமை இருக்கும், அங்கே ஒரு திறமை இருக்கும். மார்க் வாங்கினா மட்டும் திறமைன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிற அத்தனை அன்பும் பாசமும் அத்தனை பரிவும் இருக்கும் சார். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறான் பார்த்தியா, அவனை விட ஒரு சிறந்தவன் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. அவன் தான் சார் தேவை. நாங்கள் நிமிந்து பார்க்கறத நிறுத்திட்டு குனிஞ்சு பார்க்க பழகுவோம். அப்போதான் நமக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு திறமை இருக்கிறது என்றா ஒரு பெரிய சிறப்பு நமக்குள்ளே வந்து சேரும். நம்ம பிள்ளை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவன் அப்படி இவன் இப்படி அப்படி வந்துட்டான், நீ இப்படி இப்படி வீணா போட்டியேன்னு. எங்கள் தெருவிலே ஒருத்தன் +2 ஃபெயிலாக போட்டான் சார். அவங்க அப்பா கண்டிச்சா, அவரு ஏன்டா பாத்தியா போச்சுடா, எல்லா பசங்களும் ஆய முடியா, உன்னால தான் நான் பேலே ஆனேன். எப்போ பாரு எதிர்விட்டு பொண்ணை பாரு இன்னமா படிக்குது, எதிர்விட்டு பொண்ணை பாரு இன்னமா படிக்குது. வருஷம் பூரா அதை பார்த்தே நான் பேலா போட்டுட்டான். நீ சொல்லாமல் இருந்தாலும் அதை நானாவது பாஸ் பண்ணியிருப்பேன். நாம் கம்பேர் பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு. உங்கள் உறவோட கம்பேர் பண்ணாதீங்க, ஊர் பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள். அவன் உயருவான் சார், உயருவான். 50 எடுத்தால் பாராட்டுங்க. தட்டி கொடுப்பதும் ஊக்கப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் தான் சார் நமக்கு தேவை. இதெல்லாம் எந்த புத்தகத்திலையும் எழுதி வச்சிருக்க மாட்டான். அதனால தான் சொன்னேன், வாழ்க்கையில் படித்தது கடுகளவு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். கல்லாதது உலக அனுபவங்கள் ஏராளமாக இருக்கிறது. யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சார். அதனால் நம்ம அந்த உளவியல் ரீதியிலே பிள்ளைகளை அணுகி இன்றைக்கு உலகத்தை அவர்களுக்கு கண் முன்னாலே கொண்டு வருவது இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் தலையாய கடமை, ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலையாய கடமையாக இருக்கிறது. அதனால் படிப்பாற்றல் கொடுக்கிற போதே ஒரு 10 நிமிடம் அவனுடைய வாழ்வியலை சொல்லிக் கொடுப்போம். நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வாழ்வியல் என்னன்னு தெரியல சார். இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பிரசிடென்ட் யாரு, வார்டு மெம்பர் யாரு, ஹெட்மாஸ்டர் பேர் என்ன, ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கா, பள்ளிக்கூடத்தினுடைய வரலாறு அவன் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவனுக்கு எல்லாத்தையும் கற்பிக்கணும் சார். ஏன்னால் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நாம் கற்றுக்கொள்வதை விட கற்றுக் கொடுப்பதை விட கற்றுக்கொள்வது ஏராளமாக இந்த மண்ணிலே இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் அணுகினால் நிறைய செய்திகளை கொடுத்து அவங்கள ஒரு நல்ல வல்லுநர்களாக கொண்டு வர முடியும். எவ்வளவோ சிறப்புகள் இருக்குது. அதை நாம் தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும். கேள்வி ஞானத்தை கொடுங்க. நிறைய இடங்களில் உட்கார வச்சு நாம் பழக்கத்தை உருவாக்கணும் சார்.
பழக்கத்தை உருவாக்கணும் நாம். ஏன்னா இன்றைக்கி எல்லா நிலைமையிலும் வாழ்க்கை நிலைமையே தலைகீழ போயிருக்குது. வேறு காலத்தின் கட்டாயம் அது. காலத்தின் கட்டாயத்தில் நாம் முன்னோர்கள் இருந்த வாழ்க்கை வேறு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடுன்னு பாரதியார் பாடின பாட்டு. அப்படி ஒரு வம்சம் வழியாக வாழ்ந்திருக்கிறவங்க. அது தமிழனுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குது. இன்றைக்கி கீழடி அகழ்வு ஆய்வில் இரும்பினுடைய பழமை காலத்தை கண்டுபிடித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிற செய்தி உலகமே வியக்கக்கூடிய ஒரு செய்தியை தமிழன் பெற்றிருக்கிற வரலாறு. சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு செய்தி உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் சார். நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தினுடைய முன்னணியில் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒன்றிய அரசுக்கு மட்டும், இந்திய திருநாட்டுக்கு மட்டும் இது முன்னுதாரணமாக அல்ல, மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் இது முன்னுதாரணமாக திகழல, உலகத்துக்கே வழிகாட்டுகிற ஒரு அற்புதம் அண்மையிலே நடந்திருக்கிறது. என்ன தெரியுமா? பிரிட்டனில் எலெக்ஷன் நடந்தது. இப்போ பிரிட்டனில் எலெக்ஷன் நடந்தபோது அங்கே லேபர் கட்சி, தொழிலாளர் கட்சி பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. என்ன வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்றார்கள் தெரியுமா? 3 திட்டங்களை அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க, வாக்குறுதியாக கொடுத்தாங்க. முதல் திட்டம் காலை உணவு திட்டம் நாங்கள் கொடுப்போம் என்றார்கள். 2வது திட்டம் என்ன தெரியுமா? நான் முதல்வன் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் 3வது திட்டம் என்ன தெரியுமா? கலைஞரின் வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அப்போ பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு தான் முன்னுதாரணமாக அது தானமாக கொடுத்திருக்கிறது. இது செயல்படுத்துகிறது. அங்கே அதை செயலாக்குவதற்கு அவர்கள் துணிந்திருக்கிறார்கள் என்றால் இதை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா? இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் வருமா? படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கணும் சார். நல்லது எது நடந்தாலும் கொண்டு போய் கொடுக்கணும். நாம் நிறைய சொல்லணும். அந்த காலத்தில் கதை சொல்லி கொடுத்தார்கள். இப்பெல்லாம் கதை பார்க்குற காலமாக போச்சு. எல்லாமே சீரியல் உலகம். தயவு செஞ்சு நம்ம மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் கூட போயிடும் சார் சீரியல் பார்த்தா. தாய்மார்கள் தான் முக்கியமாக சொல்லணும். நீங்கள் நினச்சாதாம்மா எல்லாம் நடக்கும். உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கெல்லாம் உங்களுடைய உரிமை தொகை சேர்ற காலம். என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் என்ன கேட்குறதே கிடையாது. இலவச பஸ்ஸில் ஏறி உட்கார போயிட்டேங்கிறா. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், மனசு சரியில்லை, நான் போனேன். அடுத்த பஸ்ஸிலே இறங்கிட்டான். என்ன அவங்க அம்மா கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்களாம். அதனால் திரும்பி வந்துட்டேன்னா. மகிழ்ச்சியாக இருங்க ஐயா, கலகலப்பாக இருங்க, பிள்ளைகளோடு பேசுங்க, பேசுகிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. எல்லாருமே இந்த செல்லக்குள்ளையும் கருவிக்குள்ளையும் மகப்பட்டுக்காதீங்க. நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் பிள்ளைகளுக்கு கதைகள்லாம் பார்த்து ஒன்றும் இல்லை, ஹரிச்சந்திர நாடகம் என்ற ஒரு நாடகத்தை பார்த்த பிள்ளை தானே வாழ்க்கை முழுவதும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு, உண்மையை தான் பேசுவேன், சத்தியத்தை தான் பேசுவேன் என்று ஒரு குழந்தை படிக்கிற பருவத்திலே உறுதி எடுத்துக்கொண்டார். அவர்தான் பிற்காலத்தில் அகிம்சை வழியிலே இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தந்த அண்ணல் காந்தியடிகளாக திகழ்ந்தார் என்றால் அவர்தான் நெல்சன் மண்டேலாவுக்கு முன்னுதாரணமாக இருந்தார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிள்ளைகளுக்கு சிந்திக்கிற திறமை இருக்கையா. வடநாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வட மாநிலத்தில் ஒரு ஊரில் மஜாரில் ஒரு 100 பேர் கும்பலாக இருந்தான் சார். ஒரு கும்பலாக இருக்கிற என்னடா இவ்வளோ கூட்டமாகுதுன்னு அந்த சின்ன பிள்ளை 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்த உடனே அங்கே நடுவில் ஒருத்தன் கரடி வச்சுக்கணும் ஒவ்வொரு முடியாக விற்றுனுக்கிறான். என்ன சொல்லி விற்கிறான் தெரியுமா? இந்த கரடி முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சுன்னா காசு கொட்டும்டான்னு சொல்லி விற்றுங்கிறான். அதை வாங்கி போனான். ஒரு 50 பேர் அப்படி வாங்கி போனான். அந்த 50 பேரையும் ஒன்றா மடக்கி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கய்யா, இந்த கரடி முடியை கொண்டு போய் வச்சா காசு கொட்டும்னு அவன் சொல்கிறத நம்பி வாங்கும் போறையே இந்த கரடியே அவன் வச்சுங்கிறான். அவனுக்கு ஏன்டா காசு கொட்டலைன்னு கொஞ்சம் யோசிக்கப்படாதா அப்படின்னு அந்த சின்ன புள்ள கேட்டார் சார். அதில் ஒரு பெரிய மனுஷன் சொன்னார், இந்த பிள்ளை வருங்காலத்தில் சமுதாயத்துக்கே வழிகாட்டுமான்னு சொன்னார். அந்த பிள்ளை தான்யா அண்ணல் அம்பேத்கர் என்று சரித்திரம் எழுதி வைத்திருக்கிற வரலாறு. உங்கள் பிள்ளைக்குள்ளே ஒரு பெருந்தலைவர் காமராஜர் இருக்கலாம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருக்கலாம், பேரறிஞர் அண்ணா இருக்கலாம், அண்ணல் காந்தி இருக்கலாம், அண்ணல் அம்பேத்கர் இருக்கலாம். இந்த மண்ணிலே, இந்திய மண்ணில் 2 பேருக்கு தான் அண்ணல் என்ற பட்டம். ஒருவர் காந்தியடிகளுக்கு, இன்னொருவர் அண்ணல் அம்பேத்கருக்கு. இந்த அண்ணல் என்ற பெரும்பும் வடக்கே ஒன்று அவங்க 2 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய சிறப்பு. அதனால் குழந்தைகளுக்குள்ள எவ்வளவு இருக்குது சார், சிந்திச்சு பார்க்கணும். நம்ம குழந்தைகளை அப்படியே அப்புறப்படுத்துறாதீங்க. குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் சொன்னான், நாம் தான் அவங்களுக்கு கற்பித்து கொடுக்கணும்.
இன்றைக்கி எல்லாமே சில வீடுகள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலையே மாறி போயிருக்குது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன் சார், தம்பி ஒரு மாதிரியாக இருக்குது, சுடு தண்ணி கொண்டாடான்னு. அந்த பையன் அப்படியே எகிரி குச்சி போனான் சார். இப்படி தாவி தாவி போனான். எனக்கு பயம் வந்துடுது. சுடு தண்ணி எடுத்துன்னு வரும்போது இப்படி தான் வருவாமோ, தண்ணி வருமா டம்ளரில் தண்ணி வராதான்னு நினச்சேன். அவன் அழகாக அப்படியே போனவன் அதே மாதிரி சுடு தண்ணி பையில் அந்த டம்ளரையும் எடுத்துக்கின்னு அப்படியே தாவி தாவி வரான் சார். ஒரு ட்ராப் கூட சிந்தலை சார். அவ்வளோ ட்ரைனிங் எடுத்துக்கிறான்னு. பரவாயில்லடா தம்பி, பாராட்டுறேன். உன் பேர் என்னடான்னு. ஜம்புலிங்கன்னு நான் சார். அவன் அப்போ தான் நினச்சிங்க, சரியாக தான்டா வச்சுக்கிறான் அவனுக்கு பேர். ஜம்ப் பண்ணி போகிறதுனால இவனுக்கு ஜம்புலிங்கன்னு பேர். அப்போ அவங்க அப்பனை கேட்டேன், நல்ல பேர் நிறைய இருக்கும்போது ஏன்டா ஜம்புலிங்கன்னு பேர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீங்கள் நானெல்லாம் வளரும்போது தூளி கட்டி ஆறீரோன்னு அந்த செவத்தில் இந்த செவரு வரைக்கும் இழுத்து விட்டு வளர்த்தான். அசைஞ்சு வளர்ந்தோம், இறக்கி விட்டாலும் நிதானமாக போகிறோம். இப்படி ஒரு வசதி எனக்கு இல்லாததுனால ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் இவனை வளர்த்தேன். அப்படி இழுத்து விட்டான் பாரு, அப்படியே எகிரி குச்சியாக தொங்கினான். இறக்கி விட்டாலும் அப்படி தான் போகிறான். வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கை அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை அப்படி இருக்குயா. நாம் தான் பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகளை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பேச மறந்ததுனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் பெற்றோர்களுக்கு நிறைய இருக்குது. தாய்க்கும் தந்தைக்கும் நிறைய கடமை இருக்குது. இதெல்லாம் எந்த புத்தகத்திலையும் கிடையாது, எந்த சிலபஸ்லையும் இருக்காது. இது வாழ்க்கை பாடம், அனுபவ பாடம். பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன், பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவனை நீ எதற்கு என்றேன். ஆண்டவன் சற்று அருகே அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான்னு கவியரசர் கண்ணதாசன் எழுதி வைத்திருக்கிற அழகான ஓவியம், கவிதை. அதை பிள்ளைகளுக்கு அந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுங்க. இப்படி இருக்கணும்டா, இதண்டா நல்லது, இதுதான் சிறப்பு. பிள்ளைகளுக்கு நாம் தாங்க வழிகாட்டணும். அதனால் அதே மாதிரிங்கிறது நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க. பாடத்தை 5 பாடங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது சார். ஒரு அனுபவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு வகுப்பறைக்குள்ள ஆசிரியர் நுழையிறாரு. ஜன்னல் வழியாக ஒரு இது நடந்த வரலாறு நடந்தது. புனே போர்டு ஹைஸ்கூலில் நடந்த நிலை இது. புனே போர்டு ஹைஸ்கூல் உள்ளே நுழையிறாரு கிளாஸ் வாத்தியார். வாழைப்பழத்தோல் ஒன்று ஜன்னல் வழியாக வெளியில் விழுது. ஓரக்கண்ணால் பார்த்துட்டு உள்ளே போன ஆசிரியர் கேட்டார், யாரா போட்டது? கேட்கறது அவர் தர்மம், அமைதியாக இருக்கிறது அவன் தர்மம். எவனுமே நான் தான் போட்டேன்னு சொல்லுவான். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டே அங்கே பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோ பின்ட்ராப் சைலண்ட்டாக இருப்பான். எல்லாரும் அமைதியாக இருக்கவே வாதியார் கோவம் வந்துடுது. எல்லாரும் பெஞ்ச் மேலே ஏறிங்கடான்னார். 39 பேர் மலமலன்னு ஏறிட்டான் சார். ஒரு பையன் மட்டும் உட்காந்துங்கிறான். ஏன் நான் சொல்கிறது உனக்கு காதலை விடலையான்னார். விழுது சார், அந்த தப்பை நான் பண்ணலை. செய்யாத தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? ஓ, எதுதான் பேசுகிறாய்? சத்தியத்தை பேசுகிறேன். ஓ, சத்தியவானா? போட்டது யார் சொல் பார்க்கலாம்? காட்டி கொடுப்பதை ஒருபோதும் இந்த இளைஞன் செய்ய மாட்டான். இப்பொழுது மனசாட்சியோடு பேசுகிறேன். அப்படி மனசாட்சியோட உழைவு கெட் அவுட் என்னார். பைய தூக்கின்னு வெளியே போட்டான். ஆசிரியரே பயந்து போய், என்னடா இவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கு, பின்னாடி ஓடி போய் வாடா உள்ளன்னு சொல்லி உட்கார வச்சு அவனுக்காக அத்தனை பிள்ளைகளையும் உட்கார வச்சார் சார். அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் இந்திய தேச விடுதலைக்கு பாடுபட்ட லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று வரலாறு எழுதி வைத்திருக்கிறது என்றால், என் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் உயரம் உங்களுக்கு தெரியாது. ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய உயரம் தெரியுமா? ஒரு ஆசிரியர் பணியிலிருந்து சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக உயர்ந்தார். இன்னொருவர் மேதக அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்து அந்த பதவி பணிக்காலம் முடிவடைந்த பிறகு மீண்டும் ஆசிரியர் ஆனார். தொடக்கமும் ஆசிரியர், நிறைவும் ஜனாதிபதி என்றார். அதுதான் நம்முடைய உயரம். நம்மால முடியாது, எதுவும் முடியாது. ஒரு ஆசிரியர் நினைத்தால் அத்தனை பேரையும் உருவாக்குகிற வல்லமை அவருக்குத்தான் இருக்கிறது என்றால், இன்னைக்கு இருக்கிற அந்த காலம் இந்த காலம் அது இது என்று அதை நாம் சாக்கிட்டு சொல்லி தட்டி கழிப்பதை விட சாதிப்பதற்குரிய பிள்ளைகளை நாம் அவர்களை பின்பற்றுவோம். ஏன் நம்ம காலத்தில் நடந்திருக்குதில்ல. இப்போ குகேஷ் என்ற ஒரு இளைஞன் செஸ் போட்டியில் சாம்பியன் ஆயிருக்கான்ல, உலகமே அவனை திரும்பி பார்க்குதில்ல சார். அவங்க அப்பா பேர் என்ன? ரஜினிகாந்த். அவர் ENT டாக்டர். அவங்க அம்மா பத்மா. அவங்களும் வேறு மெடிக்கல் லைனில் இருக்கக்கூடியவங்க.
லட்சக்கணக்கான தன்னுடைய வருமானத்தை ஈட்டித் தருகிற தன்னுடைய தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து பிள்ளையை உருவாக்கினார்கள். வட்டம், மாவட்டம், மாநிலம், நாடுகள் என்று பின்னாடியே சுற்றி பல வருஷம் அந்த பிள்ளையினுடைய அறிவையும் ஆற்றலையும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து வளர்த்து குகேஷ் இன்னைக்கு உலக சாம்பியனாக ஆக்கி இருக்கிறாங்கன்னா ஒரு பெற்றோர் நினைத்தாலும் ஒரு சிற்பத்தை உருவாக்க முடியும். நமக்கு வரையறாகிய நமக்கு தான் சார் வேணும். அது எங்கே கேட்க போது அதில் நடக்கும். அப்படிலாம் இந்த அனாவசியமான போக்க வேண்டாம். ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்க நிறையா இருந்தது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் பெரியப்பாவுக்கு 16 பசங்க. ஆச்சரியமாக பார்க்காதீங்க. யாரோ ஒருத்தன் கல்யாணத்தில் வாழ்த்திக்கிறான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு. அதை சொல்ல தட்டாமல் காப்பாற்றிக்கிறார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டரு, வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. அவருக்கு பசங்க பேரே ஞாபகம் வராது. யாராவது வந்து கேட்டாங்க அந்த அவர் ஒரு மனசில் வச்சுங்கிறார். அம்மா அந்த 8ஆம் நம்பர் பையனை கேட்குறாங்க, அவன் பேர் சொல்லுன்னுவார். எல்லாத்துக்கும் சீரியல் நம்பர் போட்டுக்கிறார். அது 4 படிக்கும் 4 படிக்காமல் இருக்கும். எந்த பெற்றோர்களும் கவலைப்பட்ட வரலாறே கிடையாதுயா முன்னால். இப்போ நம்ம வச்சுங்கிறது 1 2 1000 கவலைகள் பெற்றோருக்கு இல்லை உண்டா இல்லையா நான் சொல்கிறது. அப்போ அந்த கவலை மாறணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைங்கய்யா, அவன் நல்லா வருவான்னு நம்புங்க. அண்மையிலே ஒரு நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார். ஃபெயிலான பையனை என்ன பண்ணார்? அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அவனை காப்பாற்றினார். ஆனாலும் கூட அவனுடைய தாழ்வு மனப்பான்மை அவனை விட்டு போகவே இல்லை. தன்னை தாழ்த்தி கொள்வதை விட ஒரு தற்கொலை உலகத்திலே கிடையாதுயா. அதுதான் மோசமானது. என்னால் முடியும்ன்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுங்க பிள்ளைகளுக்கு. அவனை விடுவிக்கவும் முடியல சார், மனசளவில் விடுவிக்க முடியல. 3 மாத காலமாக அவையே சோர்வாக தான் இருக்கிறான். ஒரு நாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார், கோயம்புத்தூரில் நடந்தது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிள்ளைய கூப்பிட்டினார், நேராக பருத்தி காட்டுக்கு போனார். 1 ஏக்கர் நிலத்தில் பருத்தி செடி வச்சுருந்தார். அந்த பையனை கூடவே வச்சுக்கிட்டு அப்படியே நிலம் பூரா சுற்றி வந்தார். அதில் ஒரே ஒரு பருத்தி செடி பூச்சி அடித்து போச்சு. உடனே வேலையாளுங்களை கூப்பிட்டு இந்த 1 ஏக்கரையும் கொளுத்துறான்ட்டார் சார். அப்படியே இந்த 1 ஏக்கர் பருத்தி செடியும் கொளுத்துங்கன்னாரு. அப்போ இந்த பையன் கேட்டான், என்னப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போயிருக்கா? எல்லா செடியும் நல்லா தானே இருக்குது, இந்த ஒரு செடி தானே பூச்சி பிடிச்சி போய்க்குது, இதுக்காக 1 ஏக்கர் நிலத்தை கொளுத்த சொல்கிறீங்க? அப்போ தான் அப்பா பிடிச்சிட்டார். டேய் நீ ஒரு முறை தானடா ஃபெயில் ஆன, அதுக்காக உன் வாழ்க்கையை நீ முடிச்சுக்கலாமா? அப்போ ஒரு செடியில் பூச்சி பிடிச்சிருந்தாலும் மற்ற செடிகள் பூச்சி பிடிக்கலையே, அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறதில்ல. வாழ்க்கையில் ஒரு முறை போனா என்ன, அடுத்த முறை ஜெயிப்பேன்னு நம்புடா. அப்பதான் சார் பையன் தன் மனசுல இருந்து வெளியில் வந்தான். நான் சாதிக்கிறேன்பான்னா. நாம் அப்படி தான் சார் மடைமாற்றம் பண்ணணும். அப்படி தான் நம்ம மடைமாற்றம் பண்ணணும். நீட்டு தேர்வில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் சார். ஃபெயில் ஆகிட்டு உயரமான இடம் எதுன்னு பார்த்தான். செல்ஃபோன் டவர் தான் அவனுக்கு தெரிஞ்சுது. ஏற்காடு மலையை விட உயரமாகுதுறான்னு அதில் ஏறிட்டான். ஊரே திரண்டு வந்து அவனை கெஞ்சுது கூத்தாடுது, வேணாண்டா வாடா 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 வாடா. வரமாட்டான், என் முடிவில் மாற்றம் இல்லைன்னா. கடைசியில் அவன் கூட படித்த ஃப்ரெண்டு ஓடியாந்தான் சார். எங்கே விழுந்துட்டானோன்னு பதறி வந்தவன் அங்கேருந்து கிட்ட வந்து அவனுக்கு சவுண்டாக சொன்னான் சார், டேய் பறந்தாமா விழுந்துடாதரா, நான் வரும்போதே ஒரு பெரியவரை கேட்டேன்டா, விழுந்து உயிர் விட்டா என்னாவுன்னு கேட்டேன், அடுத்த ஜென்மத்தில் உடனே பிறந்துருவான்னு சொன்னார்ரா. ஒருவேளை நீ அடுத்த ஜென்மம் எடுத்து உடனே பிறந்தீங்கன்னா மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா, கொஞ்சம் யோசிடான்னா சார். மலமலன்னு இறங்கி வந்துட்டான் சார். மறுபடியும் அவன்டா எல்கேஜிலேருந்து இந்த மூட்டையை தூக்குறது. அவனுக்கு என்ன எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா? யாருக்கு எப்படி சொன்னால் எப்படி புரியுமோ அப்படி சொல்லணும் இல்லை? அப்படி சொன்னான் சார், அவன் இறங்கி வந்துட்டான். அதுதான் சொல்கிறேன், அந்த சொல் ஆளுமை அதை கற்றுக் கொடுங்க. நமக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பேச தெரியல, எழுத தெரியல. நம்ம அவன் மேலே குறை சொல்கிறத விட நாம் அவனுக்கு பயிற்சி கொடுக்கணும். முயற்சியும் பயிற்சியும் ஒரு மனிதனை முன்னேற்றத்தில் சிகரத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், அதுக்கு அடுத்தது அம்மா பேசணும். இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு பாடம் போர்டில் எழுதிங்கிறாங்க சார். இன்னும் கூட சொல்கிறேன், ஒரு செல்ஃபோன் 1,00,000 பேரை, அதாவது ஒரு செல்ஃபோன் ஒரு குழந்தையினுடைய வாழ்நாள் பூரா கண்ணையே அழிச்சிடும்.
ஆனால் ஒரே ஒரு சாக் பேஸ் லட்சம் பேரை அறிவாளிகளாக ஆக்கும்னா அவ்வளோ பெரிய விஷயம் அதில் இருக்கையா. அவளை எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் எப்பயுமே, இல்லை எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சங்கடங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவுபடுத்துங்க. பெற்றோர்கள் உட்கார்ந்து அவங்ககிட்ட பேசுங்க. பேசினா தான் ஒரு விடிவு கிடைக்கும். அம்மா மேலே ஒரு நம்பிக்கை வரணும், அப்பா மேலே ஒரு நம்பிக்கை வரணும். ஆனால் அதனால தான் அந்த காலத்தில் அம்மா இடுப்பில் சுமந்து உறவுகளை காட்டினா, அப்பா தோளில் சுமந்து ஊரையே காட்டினான், உலகத்தை காட்டினான். பாருடா உனது மானுட பட்டாளத்தைன்னு காட்டினான் சார். அப்பாவினுடைய ஒரு எவ்வளோ பிள்ளைகள் நிறைய இடத்துல நல்லா வளர்கிறாங்க தெரியுமா. நடந்த நிகழ்ச்சி ஒன்று நினைவுபடுத்துகிறேன். ஒருத்தன் இன்டர்வியூக்கு போனான் சார். இன்டர்வியூக்கு போனால் 50 பேர் அங்கே உட்காந்துங்கிறான். 50 பேர் நல்லா கவனிங்க, பிள்ளைகள் கவனிக்கணும். 50 பேர் உட்காந்துக்கிறான் சார். ஒரு பையன் 10 பேர் ஒரு பேட்ச் எழுந்து போயிட்டான். இன்டர்வியூ முடிஞ்சு ஒரு பையன் எழுந்து ஓடி போய் அந்த மேலே சுற்றின ஃபேனை போய் நிறுத்தினான் சார். நிறுத்திட்டு வந்து உட்காந்துட்டான். அடுத்து ஒரு 20 பேர் போனான். போகிறவன்லாம் அந்த வாஷ் பேஷனில் கையை கழுவிட்டு போனான் பார். அந்த வாஷ் பேஷனில் தண்ணி லீக்கேஜ் சரியாக மூடலை. இந்த பையன் எழுந்து போய் அந்த வாஷ் பேஷனை சரியாக டைட்டாக மூடிட்டு நிறுத்திட்டு வந்துட்டான். அப்புறம் எல்லாரும் போன பிறகு இவன் கடைசியில் இவனை கூப்பிட்டாங்க. போகிறவெல்லாம் கையில் எடுத்து போன துண்டு பேப்பரை கிழிச்சு போட்டான் சார். அந்த குப்பையெல்லாம் போகும்போதே எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு உள்ளே போனான். 3 பேர் அங்கே இன்டர்வியூ பண்ணவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என் கையில் கொடுத்தாங்க. அவன் கேட்டான், என்னை கேள்வியே கேட்கலையே சார், ஏன் சார் எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னு கேட்டான். உன்னை சிசிடிவி கேமராவில் உள்ளேருந்து பார்த்தோம்பா, அனாவசியமாக சுற்றுற ஃபேனை நிறுத்தி சிக்கனத்தை கடைபிடிக்கணுன்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தினேன். டேப்பில் வாட்டர் வீணாகக்கூடாதுன்னு நிறுத்தி தண்ணீரை சேமிக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். குப்பைகளெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு உள்ளே வந்த பற்றியா, இந்த நாடு சுத்தமாக இருக்கணுன்ற நினைக்கிற பற்றியா, இவன் தாண்டா என் நிர்வாகத்துக்கு தேவைன்னு நான் உங்களை வச்சேன்னா. அந்த பையன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின்னு வெளியில் வந்து அழுதான் சார். 3 பேரும் வெளியில் வந்து, ஏண்டா தம்பி ஆனந்தப்பட வேண்டிய நேரத்தில் அழறேன்னாங்க. அந்த பையன் சொன்னான், சார் எனக்கு தான் சார் சரியும் அந்த உண்மை. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் இருக்கிறான் சார், நான் இருக்கிறேன் சார். எங்கள் அப்பா வெளியிலேருந்து வருவார் சார். அந்த பாத்ரூமில் தண்ணி சத்தம் கேட்குது, உனக்கு அறிவு இருக்கா மடையான்னு என்ன தான் சார் திட்டுவார். ஏன் போய் நிறுத்தலைன்னுவார். அந்த லைட்டை ஏன் அனாவசியமாக எரியுதுன்னுவார். இப்போ வருஷக்கணக்கில் இப்படி தான் சார் சொல்லுவார். எல்லாரும் இருக்கும்போது என்னை மட்டும் சொல்கிறாரு, ஏன் எங்கள் அப்பா என்னை திட்டினாருன்னு நான் நினச்சேன் சார். எதிர்காலத்துக்கு என்னை தீட்டினார் என்பது இன்றைக்குத்தான் நான் புரிந்து கொண்ட உண்மைன்னு அவன் சொன்னான் பார்த்தீங்களா. அதுதான் அனுபவித்து சொல்லக்கூடிய அன்பான வார்த்தை. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நல்லா பேசணும். அவன் ஸ்கூலுக்கு போகிறான், படிக்கிறான், மார்க் வாங்குறான், எழுதுறான், அதோடு அது நின்னாதுங்க. அது கடுகளவு படிப்பு தான். உலகளவு படிப்பத அனுபவ பாடம் நடத்தணும். அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்குத்தான் அது பெரும் பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி காட்டுறார். நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ விஷயங்கள் அடுக்கடுக்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்கிற அத்தனை திட்டங்களையும் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவதற்கு தயாராகிவிட்டிருக்கிற பெருமிதத்தை தமிழன் பெற்றிருக்கிற காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஏன் கல்லூரி வாசல் கரவாகிவிடக் கூடாது என்பதற்காக படிக்கிற பெண்களுக்கு கல்லூரிக்கு மாதம் 1000 ரூபாய் என்று கல்வி உதவித்தொகையை கருணையோடு கொடுக்கிற திட்டம் செயல்படுகிற காலத்தில் அதை படிப்பதற்குரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு அந்த கல்வியினுடைய உயரத்தை தந்துவிட்டால், ஒரு கையில் கல்வி, இன்னொரு கையில் செல்வம், கல்வியும் செல்வமும் வாய்க்க பெற்றால் அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, எல்லை கிடையாது. மனிதன் என்கின்ற மிகப்பெரிய வல்லமை அங்கே உருவாகிறது என்றால் அதை நோக்கி இன்றைக்கு தமிழகம் வீறு நடை போடுகிறது. அன்புக்குரியவர்களே, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற வாசகத்துக்கு உரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் பிள்ளைகளை மேலும் மேலும் மேன்மைப்படுத்துங்கள். குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள், இன்னும் பிரகாசிப்பார்கள். நன்றி.